இம்மைவானவர் செல்வம் விளைத்திடும் அம்மையே பிறவி துயர் நீத்திடும் எம்மையாளும் இடைமருதன்கள். இம்மைவானவர் செல்வம் விளைத்திடும் அம்மையே பிறவி துயர் நீத்திடும் எம்மையாளும் இடைமருதன்கள் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே. கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமழல் குழல் பாவை நல்லாரினும் கனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே. எல்லாம் வல்ல உமையொருபாகனுடைய பெருங்கருணை திருவருளோடு திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திருவிடைமருதூர் என்று போற்றக்கூடிய இந்த மத்தியார்ஜுன மகாட்சேத்திரம் பிரகத்சுந்தர குஜாம்பிகை உடனாகிய ஜோதிர்மய மகாலிங்கேஸ்வர பெருமானுடைய அனுகிரகத்தோடும் இவ்வாலயம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகாமையில் கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இவ்வாலயம் உள்ளது. இவ்வாலயம் 3000 ஆண்டுகள் பழமையான இந்த ஸ்தலம் மிக பிரசித்தியானது. ஜாதகம்னு நம்மளுக்கு தான் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஜாதகமானது இந்த ஊரே ஜாதகமாக அமைந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் மட்டும்தான். இந்த ஊரை இப்பெல்லாம் எவ்வளோதோ நவீன வசதிகள் வந்துடுது. வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரோன் கேமரான்னு ஒன்று வச்சுருக்கோம், மேலே பார்க்குறோம். அப்போ மேலேருந்து பார்க்கும் பொழுது இந்த ஜாதக கட்டம் போல தான் இந்த ஊர் அமைப்பே இருக்கும். இந்த கட்டங்கிறது 12 ஸ்கொயராக இருக்கும், அதுதான் ஜாதக கட்டங்கிறோம். இந்த ஊரே ஜாதகமாக அமைஞ்சிருக்கும். அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்தால் எந்த தோஷமாக இருந்தாலும் போகிறது அப்படின்னு எல்லாரும் நம்புறா, நடக்கிறது. மதுரை ஆண்ட 2ஆம் வரகுண பாண்டியன் காட்டுக்கு வேட்டையாட போகிறான். வேட்டையாட போகும்பொழுது பிராமணனை வதச்சிட்றான். அதனுடைய பாவம் அவனை சுற்றுது. அவனுடைய ராஜ்ய பரிபாலனங்கள்லாம் இழந்துடுறான். அதுக்கப்புறமா அசரீரி வாக்கு மூலியமாக இந்த சுவாமியை தரிசனம் பண்ணி அவனுடைய பாவத்தை போக்கிக்கிறான். அதுதான் பிரம்மஹத்தின்னு நம்ம சொல்கிறோம். பிரம்மஹத்திங்கிறது நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது, அது சாதாரண விஷயம்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். மனுஷனாப்பட்ட நம்மளுக்கே என்ன பண்ணுறோம், ஒருத்தர் போல ஒருத்தர் இருக்க மாட்டோம். அதே போல தான் ஜாதகம். இந்த ஜாதகத்தில் என்ன ஆகுது, நம்ம ஊழ்வினை பயன் என்ன அப்படிங்கிறத கணிக்கிறோம். ஒரு 5 விதமான சாபங்களை உள்ளடக்கினது தான் இந்த பிரம்மஹத்தின்னு சொல்லக்கூடியது. பிராமணனால் ஏற்படக்கூடிய சாபமும் பிரம்மஹத்தி தான். வீட்டில் உள்ள அக்கா தங்கச்சி மனைவி இவங்களால் ஏதாவது அவங்களெல்லாம் ஒரு பிறருக்கு ஒரு இன்சொல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஏதாவது ஒரு கடின வாக்குகளால் வாயால் சொன்ன வார்த்தையாக இருந்தாலும் அது ஒரு பாவ செயல். அவங்க ஐயோ இவன் அப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நினச்சாலே அது ஒரு பெண் சாபம் தான். பெண்ணை இழிவாக பேசுறது, பெண்களுடைய சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு விதமான பிரம்மஹத்தி தோஷ நிவர்த்தியாகும். அதே போல் சாப்பாட்டை மற்றவங்க பார்க்கப்படாது. இது நம்மளுடைய பழமையான சம்பிரதாயம். எங்கேயாவது சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடிலாம் அப்படின்னாக்கா வாசலில் யாராவது இருக்காங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வந்து தான் உள்ளார சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி உணவு, சாப்பிடும் பொழுது மற்றவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணுங்கிறது நம்மளுடைய மரபு. அப்போ இன்னொருத்தவங்க வேற எதுக்கோ பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா அதுக்குனால ஒரு சாபம் ஏற்பட்டு பார்க்க வச்சுட்டு சாப்பிட்றதுனால ஒரு பாவம் ஏற்படும். பசு வதை, பசுவை இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோதோ இழத்துக்கிறோம். பசுமாடு ஒரு கண்ணு போடல, பசு பால் கறக்கலை அப்படின்னா அதை மாம்சமாக சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய துர்புக்தி வந்துடுது. அப்போ அந்த பசு வதையினாலையும் நம்மளுக்கு என்ன ஆகுது, இந்த பிரம்மஹத்தி தோஷம் வருது. இப்படி குழந்தை சேதனம், இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய 3 மாத குழந்தை 6 மாத குழந்தை அது மாதிரி உள்ள குழந்தையெல்லாம் கருத்தடைகள் பண்ணுறது, அபாஷன் பண்ணுறது. குழந்தை வேண்டான்னு நம்ம 7 மாதம் கழித்து அந்த குழந்தை வேண்டான்னு அபாஷன் பண்ணுறது. அப்போ அது உயிர் உற்பத்தியாகி 7 மாதம் கழித்து செத்தா அதனுடைய பாவம் நமக்கு தான் வந்து. நம்மளோட குடும்பத்தில் குழந்தை பிறக்கலை, அடுத்த ஜெனரேஷன் வளர மாட்டேங்குதுன்னாக்க முன் ஜென்மாவில் இதே மாதிரி ஏதோ ஒன்று நம்ம செஞ்சதுனால தான் அது நம்மளுக்கு பாதிப்பாகும். இது எப்படிங்க வருது அப்படின்னா அதுதான் இறைவனுடைய ஆற்றல். இறைவன்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னா நம்மளுடைய நல்லதெல்லாம் மட்டும்தான் அவர் எடுத்துப்பார், கெடுதலை எடுத்துக்க மாட்டார். நம்ம என்ன நல்லது செஞ்சோம் அப்படின்னா அந்த நல்லதுக்கு தகுந்த மோட்சத்தை சுவாமி கொடுப்பார். கெடுதல் செஞ்சா இன்னொரு சட்டையை போட்டு விட்டுருவார் நமக்கு. சட்டை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னொரு பிறவி. இந்த பிறவி கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பிறவி பெருங்கடல் நீந்துவது நீந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மனித பிறவி வேண்டுவதே இம்மாநிலத்தைன்னு மாணிக்கவாசக பெருமான் அருமையா சொல்றாரு. அப்ப இந்த மனுஷ பிறவின்னு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பாவத்தெல்லாம் கழிக்கிறதுக்கு தான். ஒன்னொன்னு ஒரு விதமா கழிக்கணும்.
அப்போ இது நித்தியமும் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த 5 விதமான சாபங்கள், கருநாளில் பிறந்த தோஷங்கள், இதே மாதிரி உள்ள விஷயங்களுக்கெல்லாம் இங்கே வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி வரகுண பாண்டியன் எப்படி தன்னுடைய பாவத்தை போக்கின்றானோ, பட்டினத்தார் தன் இல்லற வாழ்வை துறந்து எப்படி அந்த பேய் கரும்பை பெற்று தன்னுடைய மோட்சகதி அடைந்தாரோ, அதே போல இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் இந்த சுவாமி இன்னும் அருள் புரிஞ்சுட்டு இருக்கார், இன்னும் அருள் புரிவார். நம்மளுடைய காலம் பொன் போன்றது. அதனால இந்த கோவிலை தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லாரும் வரணும்னு எங்களுக்கெல்லாம் ஆசை, வேற ஒன்றும் கிடையாது. காசு பணம் பரிகாரம் அதெல்லாம் அப்புறம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சுவாமியை பார்த்தாலே போகிறோம், நம்மளுக்கு எல்லா விதமான சாபமும் போயிடும். திருவிடைமருதூர் தெரு அழகும்பாங்க. தெரு கிடையாது, திருன்னு பேர். திருன்னா முகம் அழகு. இந்த மகாலிங்கத்தை ஒரு ரூபாய் பார்த்துட்டேன்னாக்கா அதுக்கப்புறம் திரும்பி திரும்பி பார்க்க தான் தோணும். அந்த இடத்த விட்டு நவரவே நம்மளுக்கு தோறாது. திருன்னா முகம். திருவிடைமருதூர் திரு அழகு அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பிரசித்தியான ஸ்தலம் நால்வராலும் பாடல் பெற்றது. இவ்வாலயத்தில் தினந்தோறும் 6 கால பூஜைகள் மிக சீரும் சிறப்புமாக குருமகா சன்னிதானம் அருளாலயோடு 6 கால பூஜைகள் நடைபெறுகிறது. காலை உஷக்காலம் 6:30லேருந்து 7:30க்குள்ளாக இந்த உஷக்கால பூஜையானது நடக்கிறது. அதுக்கப்புறம் இந்த பிரகாரத்தில் உள்ள சுவாமிகள் ஒரு சாமி விடாமல் எல்லாத்துக்கும் நைவேத்தியம் பூஜைகள் எல்லாமே ஒரு 8 மணி வரைக்கும் ஆகும். அந்த பூஜை 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார காலசந்தி பூஜை, அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறும். 9 மணிக்கு காலசந்தி பூஜை, 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள்ளாக உச்சிகால பூஜை நடைபெறும். இப்போ இந்த 8 மணிலேருந்து இந்த 11 மணிக்குள்ளே தான் இந்த பரிகாரத்தை பண்ணுறோம். சுவாமியினுடைய நித்திய பூஜை கெட்டுறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த டயத்தை வச்சு. அந்த சூரியனுடைய உதய காலத்திலேருந்து மத்தியம காலத்துக்குள்ளார இந்த பரிகாரம் இந்த ஆலயத்தில் நடக்கிறது. காலம்பரை 8 மணிலேருந்து 11 மணி வரை. காலம்பரை முதல்ல இந்த கோயிலுக்கு வர்றவா காருண்யாமிர்த தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது வாசலில். அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணிவிட்டு வேறு வஸ்திரம் மாற்றிட்டு இங்கே உள்ளார வந்தாக்க அர்ச்சனை கவுண்டர் இருக்குது. அந்த இதில் வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க 850 ரூபா ஒரு சீட்டு ஒரு நபருக்கு. அந்த 850 ரூபா ரசீதியை வாங்கிட்டு விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திகேஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளார போனேன்னாக்க அந்த நந்திகேஸ்வரருக்கு இடது பாகத்தில் பரிகாரம் செய்யும் இடம்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல அமர்ந்து ஒரு 20 நிமிஷம் ஆகும். அந்த பேட்ச் 20 பேரும் இருப்பாங்க, 50 பேரும் இருப்பாங்க, 100 பேரும் இருப்பாங்க. அந்த கிழமை நட்சத்திரத்தை பொறுத்து. ஆனால் எல்லா நாளும் உண்டு. அந்த பூஜை ஒரு 20 நிமிஷம் நடக்கும். அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா உள்ளார போனேன்னாக்க 27 நட்சத்திர லிங்கம் இருக்கும். அந்த 27 நட்சத்திர லிங்கத்துக்கிட்ட உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நேராக நின்று உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனையோ பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதை முடிச்சுட்டு வெளியில் வந்தேன்னா நேராக சிவன் சன்னதி சுவாமிகிட்ட போய் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கியை பொதுவார்த்தமை நன்னறிக்கி வைப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. இதுதான் விஷயம். அன்போட சுவாமிகிட்ட போய் என்ன பண்ணணும், நம்மளோட குறை நிறைகளை சொல்லி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு ரசீதி வாங்கும் பொழுதே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அர்ச்சனையானது அந்த சன்னதியில் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பூஜையை அந்த ரசீதியை கொடுத்து அந்த பையை வாங்கிட்டு அப்படியே திரும்பினா விநாயக பெருமான் சைடில் இருப்பார். விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு பிரகாரம் வள வரணும். பூ கைலாயம்னு இந்த திருவிடைமருதூருக்கு ஒரு பேர். ஏன் அப்படின்னாக்கா மருத மரம் ஸ்தலவிருட்சமாக கைலாய மலையே மருத மரமாக இந்த கோயிலுக்கு வந்ததா சம்பிரதாயம். கிருஷ்ணர் அந்த மரத்தடியில் தான் இருப்பார். கிருஷ்ணருக்கு காசி ராஜாவுக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மாவா மகாலிங்கேஸ்வரர் கிருஷ்ண பரமாத்மாவா காட்சி கொடுத்துருக்காரு இந்த கோயிலில். அந்த மருத மரம் கைலாய மலையாகவே இங்கே இருக்குது. இந்த மலை எப்படி இருக்கணுமோ அதே போல் அமைப்பில் இந்த கோயிலில் இருக்குது. அது ஒரு 3000 ஆண்டு பழமையான அந்த மரம். அந்த ஸ்தல விருட்சத்திட்ட நம்மளுடைய பிரார்த்தனைகளை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம்னா நவகிரகத்துக்கு ஆப்போசிட்டில் அம்மன் கோவில் செல்லும் வழின்னு ஒரு பலகை வச்சுருக்கோம். பச்சை கலர் டியூப்லைட் ஒன்று போட்டிருக்கும். இது ரெண்டுத்தையும் பார்த்து அந்த வழியாக போனீங்கன்னா அம்பாள் சன்னதி. அம்மனுக்கு பிரகாரத்தில் கன்னி விநாயகர், திருஞான சம்பந்தர், ஏனைய பரிவாரங்கள்லாம் இருக்குது. தரிசனம் பண்ணிவிட்டு கல்யாணம் ஆகாதவா குழந்தை பேர் இல்லாதவாலாம் வெளியில் வந்தேன்னா அந்த சன்னதியை விட்டு நேராக முகாம்பாள் சன்னதி மூகாம்பிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். வெள்ளிக்கிழமை தோறும் அந்த அம்பாவை 11 முறை வலம் வந்து 11 மஞ்சக்கிழங்கு வச்சு பிரதட்சணம் பண்ணாக்க கல்யாண பேர் நடைபெறும். குழந்தை பேர் இல்லை அப்படின்னாக்க நம்மளால் என்னைக்கு வர முடியுமோ அன்னைக்கு வந்து சுவாமிக்கு வளையல், அம்பாளுக்கு வளையல் வாங்கி சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனாக்க 3 மாதத்தில் கரு தரிக்கும். அந்த வருஷத்துக்குள்ளார குழந்தை பிறக்கும். இது இவ்வளோ சிறப்புகளையும் தாண்டி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாக்க நினச்சது நடக்கும். இந்த கோயிலுக்கு வந்து வாழ்க்கை எல்லா கோயிலும் என்ன இருக்கும், ரோடு பள்ளத்தில் இருக்கும், கோயில் வசரத்தில் இருக்கும். இங்கே சுவாமி பள்ளத்தில் இருப்பார். நம்மளெல்லாம் வசதி தான் வச்சுருக்காரு இந்த ஊரையே. நான் எதுக்காக முதல்ல போதே சொன்னேன் ஜாதகம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. இந்த சுவாமி உள்ளார இருந்து செயல்படுவார், நம்மளுக்கு வழி காட்டுவார்.
நம்ம அந்த வழியை பிடிச்சின்னு நடந்து போக வேண்டியது. அப்படிப்பட்ட பல சிறப்புகள் கொண்டது இந்த ஆலயம். இதில் நம்மளுடைய ஜாதகத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆலயத்தில் சாந்தி ஹோமம்னு ஒரு ஹோமம் நடக்கும். 16,001 ரூபாய் ரசீதி அதை கட்டி அந்த ஹோமத்தை நம்மளுக்கு தேவையான நாட்கள் இந்த ஆலயத்தை அலுவலகத்தை நாடி உங்களுடைய நட்சத்திரம் ராசியை சொன்னாக்க அந்த நட்சத்திரத்துக்கு பொருத்தமான நாள் பார்த்து ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மம்னு அந்த ஜாதகத்தில் இருக்குது. அதன்படி அந்த நல்ல நாளாக பார்த்து நட்பாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும்னு அதிலே வரும். அதன்படி அந்த நாளை பார்த்து அந்த நாள் டிசைட் பண்ணி காலம்புற ஒரு 7:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார அந்த பூஜை நடக்கும். முதல்ல வந்தோடனே விநாயகர் தரிசனம், அதை முடிச்சுட்டு அடுத்தது கோபூஜை, சங்கல்பம், உங்களுக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடக்கும். ஹோமம் நடந்து உங்களுக்கு அந்த கலசாபிஷேகம் யார் பரிகாரம் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு கலசாபிஷேகம் பண்ணி வேறு புது வஸ்திரம் கட்டிண்டு சுவாமி அம்பாள் முகாம்பாள் 3 சன்னதியும் அவளை தரிசனம் பண்ணி வச்சு அவள் கையாலேயே ஒரு 11 பேருக்கு ஒரு அன்னப்பிரசாதத்தை அவங்க கையால் விநியோகம் பண்ணி வச்சு அவளை அனுப்பி வைக்கிறோம். இது கோயிலில் தினந்தோறும் ஆலயத்தில் நடந்துட்டுருக்கு. இந்த ஆலயம் 5 ரதங்களை கொண்டது. பஞ்ச ரதாரோகணம் இந்த ஊரில் உண்டு. தேரில் சுவாமி 5 தேர் போவார். சுவாமி அம்பாள் விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் என 5 மூர்த்திக்கும் 5 தேர் இருக்குது. தைப்பூசம் ரொம்ப வசதியான திருவிழா இந்த ஊரில். 18 நாள் பிரம்மோற்சவம்னு பேர். வைகாசி மாதம் 13 நாள் பிரம்மோற்சவம். அதில் தெப்போற்சவம் திருக்கல்யாணத்துக்குன்னு தனியாக அந்த வைகாசி விசாகத்தை வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் 365 நாளும் நம்ம கோயிலில் ஏதாவது விசேஷம் இருந்துகிட்டே இருக்கும். மாதத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கும். மதுரைக்கும் நம்ம கோயிலுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கும். ஏன்னா மதுரையிலையும் வருஷம் 365 நாளும் திருநாள் இருக்கும். நம்ம ஆலயத்துலேயும் வருஷம் 365 நாளும் திருநாள் இருக்கும். ஏதோ ஒரு சுவாமி புறப்பாடு ஆகிட்டே இருக்கும். சித்திரை மாதத்துலேருந்து ஆரம்பித்தோன்னாக்கா பங்குனி மாதம் வரைக்கும் நம்மளுக்கு எல்லா ஏற்பாடுகளும் விசேஷங்களும் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் மனசில் வச்சுட்டு 4 பாடல் பெற்ற ஸ்தலங்கள், அருணகிரிநாத திருப்புகழ் பெற்ற ஸ்தலம், பூர்வ ஜென்மாந்திர சாப பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அப்படிப்பட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம். எல்லோரும் வருகை தந்து இந்த இறைவனை தரிசித்து இந்த ஒரு பதிகத்தை கேட்டாலே உங்களுக்கெல்லாம் புரியும். இம்மைவானவர் செல்வம் விளைத்திடும், அம்மையே பிறவி துயர் நீத்திடும், எம்மையாலும் இடைமருதன் கழல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே. இதுதான் நம்ம செய்ய சொல்கிறோம்.